ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 58வது அதிகாரத்திலே 11வது வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும். அந்த இடத்துல தினந்தோறும் நீர் போய்கொண்டே இருக்கிறதுனால, தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் நல்ல பிரைட்டா இருக்கும், நல்ல பிரகாசமா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் பெரியவளாய் மாறிவிடுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இன்றைக்கு உங்க வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்க போறா தெரியுமா? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும்படி உங்க வாழ்வை ஆசீர்வதிப்பார். வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிப்பாராம். வற்றாத நீரூற்று. பாருங்க, சில சமயத்துல வெயில் காலம் வந்துட்டா தண்ணீரெல்லாம் மறைந்து போய்விடும், ட்ரை ஆகிவிடும். போர்ல தண்ணி இருக்காது, கிணத்துல தண்ணி இருக்காது. தண்ணீர் கிடைப்பதே மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அந்த தண்ணீர் எப்பொழுதும் அதிலிருந்து சுரந்து வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து தண்ணீர் எப்பொழுதும் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனங்களே, உங்க வாழ்வினுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறது பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் நடத்துவேன், நித்தமும் நடத்துவேன் என்று சொல்கிறார், அனுதினமும் நடத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஒவ்வொரு நாளும் நடத்துவார், தினந்தோறும் நடத்துவார். அவருடைய நடத்துதல் அதிசயமானது, அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. அது எப்படிப்பட்ட தெரியுமா? மகா வறட்சியான காலங்களா இருந்தா கூட, குறைவின் காலங்களா இருந்தா கூட, கர்த்தர் உங்க வாழ்வினுடைய தேவைகளை நிறைவாய் சந்திக்க போகிறார். அதான் கீழே சொல்லப்படுகிறது, உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். பாருங்க, எலும்புகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பலமுடையவளாக இருக்கும் போது. அப்படி பலமுள்ளதா இருந்தா தான் நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும், சுகமா இருக்க முடியும், ஆரோக்கியமா செயல்பட முடியும். பாருங்க, நான் கடந்த வாரத்தில் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் இடத்துல சொன்னார், என்னிடத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து போய்விட்டது, என்னால கையை தூக்க முடியல, இறக்க முடியலன்னு சொன்னாரு. பாருங்க, பலவீனம் வந்து விடுகிறது. எலும்புகள் பலமுடையதாக இருக்க வேண்டும், எலும்புகள் சுகமாக இருக்க வேண்டும். எலும்புகள் பலமுடையதாக இருக்கிற பொழுதுதான் நம்மளால் கையை தூக்க முடியும், இறக்க முடியும், நடக்க முடியும், உட்கார முடியும், எழுந்திருக்க முடியும். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிறார். நம்முடைய எலும்புகளை சுகமாக வைக்கிறார். நம்முடைய எலும்புகளிலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் இறங்கி வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எலும்புகளை புதுப்பிக்கிறார், பலத்தினால் நிரப்புகிறார். வேதம் சொல்கிறது போல நினமுள்ளதாக மாற்றுவார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? He will make your bones strong என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உறுதிபட வைக்கிற தேவன், உறுதியாக்குகிற தேவன். அது மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலத்திலே, குறைவின் காலத்திலே உங்க வாழ்வை மற்றவர்கள் பார்க்கிற பொழுது அது ஆசீர்வாதமாகத்தான் காணப்படும். எப்படி அந்த நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி அழகாக இருக்கிறதோ, அது போலவே உங்க வாழ்க்கை அழகாகவே இருக்கும். எல்லாருடைய பார்வைக்கும் அது ஆச்சரியமாகவே இருக்கும். சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. எலியா என்கிற தீர்க்கதரிசி நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்பொழுது கர்த்தர் எலியா என்கிற தீர்க்கதரிசி இடத்துல சொன்னார், நீ சாரிபாத் என்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்திலே விதவையின் வீட்டிலே உனக்கு நான் உணவை தருவேன், ஆகாரத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எங்க தெரியுமா போனாரு? சாரிபாத்துக்கு புறப்பட்டு போகிறார். அந்த இடத்துல சாரிபாத் என்கிற ஊரிலே அந்த விதவை பெண் என்ன தெரியுமா செய்து கொண்டிருந்தால், விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அந்த பெண்ணிடத்துல போய் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆகாரத்தை கொடு, எனக்கு ஒரு அடையை பண்ணி எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த பெண் சொன்னால், என்னிடத்துல ஒரு களையத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மாவு மாத்திரம்தான் இருக்கிறது, கொஞ்சோண்டு மாவு இருக்கிறது, கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, அதை கொண்டு போய் சுட்டு நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போவதற்காக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் இடத்துல இருக்கிறது. நானோ குறைவில இருக்கிறேன், நானோ வெறுமையில இருக்கிறேன், நானோ தரித்திரத்துல இருக்கிறேன். இந்த பஞ்ச காலம் அல்லவா,
என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார். ஆனால் எலியா என்ன தெரியுமா சொன்னாரு? நீ முதலாவது அதில் ஒரு அடை எனக்கு பண்ணி எடுத்துக்கொண்டு வா, அதை நான் சாப்பிடட்டும் என்று சொன்னார். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கலசத்தில் இருக்கக்கூடிய மா குறைந்து போகாது, எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வாத்தின்படியாகவே அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பாருங்க, அந்த மா குறைந்து போகவே இல்லை. பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. தினந்தோறும் அதுல இருந்து எடுத்து மாப்பி செய்து ரொட்டி சுட்டு சாப்பிட்டார்கள். ஆனால் அந்த மாவாக இருக்கட்டும், அந்த எண்ணெயாக இருக்கட்டும், மறுபடியுமாய் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருந்தது, அந்த களஞ்சியத்தை நிரப்பிக் கொண்டே இருந்தது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் உங்க வாழ்வை அற்புதமாய் நடப்பிக்கிற தேவன், அதிசயமாய் நடத்துகிற தேவன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக அல்ல, மனுஷன் யோசிக்கிற பிரகாரமாக அல்ல. கர்த்தர் செய்கிற காரியத்தை யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வீட்டிலே அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவும் சரி எண்ணெயும் சரி மறுபடியுமாய் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது, ஏராளமாய் வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்களாம். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தியாய் சாப்பிடும்படியாய் உங்க வாழ்வுடைய தேவைகளை கர்த்தர் நிறைவாய் சந்திப்பார். அதான் சொன்னார், உங்க வாழ்வை வற்றாத நீரூற்றை போல வைப்பேன் என்று சொன்னார். உங்க வாழ்வை வற்றாத நீரூற்றை போல வைப்பேன் என்று சொல்லுகிறது என்ற அர்த்தம் அதுதான். வற்றாத நீரூற்று என்று சொல்லுகிற பொழுது அதிலிருந்து மறுபடியுமாய் தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டேதான் இருக்கும். அது ஒரு நாள் வற்றி போகவே போகாது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் உங்க வாழ்வுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டே இருப்பார். அதை நீங்க மறந்து போகாதிருங்கள். வேதத்திலே வாசிக்கிற பொழுது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல இருந்தார். அப்பொழுது அந்த இடத்துல பாருங்க, ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் சோர்ந்து போய்விடுவார்கள். இவர்கள் வீட்டுக்கு போகும்போது ஏதாகிலும் சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதனால அந்த இடத்துல சீஷ இடத்துல கேட்டார். சீஷர் எழுதுமா சொன்னாங்க, நம்ம இடத்துல 5 அப்பம் 2 மீன் மாத்திரம்தான் இருக்குது, இதை கொண்டு இவ்வளவு பேருக்கு நாம் எப்படி சாப்பிட கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான். அந்த பையனுடைய கரத்தில் அவ்வளவுதான் இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை தன்னிடத்துல கொண்டு வர சொன்னார். அதை வாங்கினார், செபித்தார். ஆண்டவர் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் பரிமாறுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் உட்கார வைக்கப்பட்டார்கள், எல்லாரும் சாப்பிட்டார்கள். கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்து ஏராளமான பெண்கள் சாப்பிட்டார்கள், சிறு பிள்ளைகள் சாப்பிட்டார்கள். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். வேண்டிய மட்டும் கொடுக்கப்பட்டது உணவு. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனதுக்கு அப்புறமா ஆண்டவர் சொன்னார், எதையும் வீணாக போகாமல் எல்லாவற்றையும் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தார்கள். கிட்டத்தட்ட 12 கூடை நிறைய மீதி இருந்ததாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன், குறைவிலே இருந்து பெருக பண்ணுகிற தேவன், குறைவை மாற்றுகிற தேவன், குறைவை நிறைவாக்குகிற தேவன், குறைவிலிருந்து உங்கள் வாழ்வை திருப்தியாக்குகிற தேவன். அந்த இடத்திலே 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. இதை கொண்டு என்ன செய்ய முடியும்? யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அங்கு இருக்கிற சீஷர்களுக்கு புரியவில்லை. ஆனால் தேவனாய கர்த்தரதை அற்புதமாய் மாற்றி அமைத்தார். ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இன்றைக்கும் கூட உங்க வாழ்விலே கர்த்தர் அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள், வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்வில காணப்படுகிற எல்லா மகா வறட்சியான காலங்களா இருந்தா கூட அதிலே ஒரு நிறைவை தரும்படியாய், செழிப்பை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரம் அற்புதங்களை செய்யட்டும். இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். God bless you.